வணக்கம் நிகிதா. அதான் காங்கிரஸ் கட்சி நாளை ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்துல பேரணிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அதுல அவங்க வாக்கு திருடர்களே பதவி விட்டு விலகுங்கள் அப்படின்ற இதெல்லாம் அவங்க பிரச்சாரமாக அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஒரு பகுதியாக தான் நாளைக்கு அது டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்த பேரணியானது நடக்க இருக்கிறது. இதுல அவங்களுடைய மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, அதுபோல மல்லிகார்ஜுன கார்கே அவங்க எல்லாருமே கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரையில பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டதாக, அதாவது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் செயல்முறைகளில் நடந்த முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த பேரணி நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு ஒரு மதியம் வேளையில 1:30 மணி அளவில் இந்த பேரணியானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதுமே காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் உட்பட 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக தீவிரமாக அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார்கள். தங்கள் நோக்கத்திற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கையெழுத்துக்களையும் அவர்கள் சேகரித்திருக்கின்றார்கள். இந்த பேரணி கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பலப்பிரயமாக இருக்கும் என்று அவர்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கின்றது. வாக்கு திருட்டு என்று கூறப்படக்கூடிய அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இந்த 12 மாநிலங்களில் தற்பொழுது அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்று வருகின்றது. அதற்கும் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. வாக்காளர்கள், நியாயமான வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக அவர்கள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த தொடர்பாக நாளை அவர்கள் இது தொடர்பாகத்தான் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பாஜக அல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சதி நடைபெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியிருக்கிறது. இதனை எதிர்த்து தான் அவர்கள் சார்பில் நாளை இந்த மாபெரும் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள், தலைவர்கள் உட்படோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்த நாளை நடைபெறக்கூடிய இந்த பேரணியானது முற்றிலும் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் பிற இந்தியா கூட்டணி கட்சிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.